சரியா இல்லையப்பா காணியே மாட்டீங்க. ஐயோ சார் என்னது இது சார்? நான் சொன்னதானே போலீஸால் இருந்துதான் ஹெல்மெட் போட்டு. போலீஸார் இருந்தால் தான் ஹெல்மெட் போடணும். இல்லைண்டே ஃபைன். போலீஸா இப்போ தலைக்கு பாதுகாப்பு ஹெல்மெட் தேவையில்லை. போலீஸ்க்கு மட்டும் அப்படியே ஹெல்மெட் போடுறது தலை பாதுகாப்பு தானே போடணும். ஏன் போய் சொல்ல சார்? இது ஹெல்மெட்டா? சட்டியாது சட்டி மாதிரி. அது ஹெல்மெட்டா? இதுல ஏதாச்சும் பாதுகாப்பு இருக்கா? இங்க இதுல ஒரு பாதுகாப்பும் இல்ல. ரைட், இதான் கொண்டு வந்தீங்க. வைஃப்க்கு தலை பாதுகாப்பு தேவையில்லையா? ஹேர் டிசைன் கலைஞ்சிருவேன். கொண்டையெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிருக்கா, தலைமையை ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிருக்கா, அது கலைஞ்சிரும். மேக்கப் போயிட்டுருவேன். ஹெல்மெட் போட்டான். அப்ப அடிபட்டு தலை உடைஞ்சா பரவாயில்ல, என்ன வாய் அடிப்பட்டாலும் மேக்கப். உயிர் போனாலும் பரவாயில்ல, மேக்கப் கலையக்கூடாது. அப்படியே வேணும். ரைட். இப்ப நீங்க பாருங்க எத்தனை பிள்ளைகளுக்கே தெரியுது இது ஹெல்மெட்டும் இல்லையா. பைக்ல போய்க்கு ஹெல்மெட் கட்டாயம் போட வேணுமா? கட்டாயம். இந்த பிள்ளைகளுக்கு தலை பாதுகாப்புக்கு அதுல கூட வைப்பிட தலைக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. நீங்கள் இதை எடுத்துருக்கீங்களா, இதுல ஒரு பாதுகாப்பும் இல்லை. ரைட். இது பிள்ளை இப்படி பைக்ல ஓடையலாம். இப்படி ஓடுறதால தான் அதிகமாக விபத்து ஏற்படுது, தெரியுமா? கடந்த வருடம் மட்டும் 754 பேர் பைக்ல மட்டும் ஓடி ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாங்க. அதை தவிர கால்கள் உடைஞ்சாக்கள் கணக்கு அந்த ட்ரெஸ் போட்டு பைக்ல உட்காந்து அது உடையறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது ஹெல்மெட் ஏதாச்சும் உடைய இருக்கா? உடையறதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட். இப்படி வந்து சடனா உங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாம் போச்சு. சடனா பிரேக் அடிச்சுங்க. பிரேக் அடிச்சா என்ன நடக்கும்? நான் இங்கால போயிட்டு விழுந்துடுவேன். கண்ட்ரோல் இல்லை. பைக் இங்கால என்ன நடக்குது? மேக்கப் கலையாது, உள்ள மூளை குழப்பிடும். அடிபட்டா என்ன மேக்கப் இருக்கும், கொண்ட ஸ்ட்ரெயிட் பண்ண இருக்கு, மூளை கிளம்பி இப்படி அடிபட்டா. ரைட். கண்ட்ரோல் பண்ணிக்கல முடியாது. அது பிள்ளை. பைக்ல எங்கட சட்டத்தின் படி சொல்லியிருக்கோம், அதான் பார்த்து வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம், விழ மாட்டோம். பிரேக் பண்ணாலும் இங்கால போயிட்டு இப்படியே நின்றுட்டான், விழ மாட்டோம். ஆனா பாதுகாப்பான முறையில் போகிறது. அப்புறம் ரெண்டு பக்கம் கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ட்ராக் தான் இருக்கு பைக். ஓடையலாம், ஹெல்மெட் இல்லை. ரைட். ஹெல்மெட் இல்லாமல் போகலாம். எனவே பாதுகாப்பான முறையில் பைக்ல பயணிக்கணும். பாரு அங்க ஒரு பைக் வருது, அந்த பைக்கு நேற்று நைட்ல இருந்து வராரோ. லைட் போடுறதாலையா? லைட் போடுறது காரணம் என்னண்டா, லைட் இருந்தா கவனிப்பாங்க சீக்கிரமா. மற்ற வாகனக்காரங்களுக்கு எங்களோட கவனம் ஈர்க்கப்படும் இந்த லைட் இருக்கிறதால. எனவே தான் லைட் போட்டுருக்காரு. நைட்ல இருந்து வந்த பயணம் இல்லை. பாருங்க, ஹெல்மெட் போட்டுருக்காரு. வடிவான ஹெல்மெட் ஒன்று SLS 517 ஹெல்மெட். இலங்கையில் உள்ள ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் தான் SLS 517 ஹெல்மெட். இந்த 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. கால் 2 பக்கம் வச்சு உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க ட்ரெஸ் எப்படி காலுக்கு ஷூ போட்டிருக்கார். இங்கால போனாலும் ஒரு காலை வச்சு தடுத்து கொள்ளலாம், இருந்தாலும் ஒரு காலை வச்சு தடுத்து கொள்ளலாம். விளங்குச்சா? எனவே பாதுகாப்பான போங்க. ரைட். உங்களுக்கு இப்ப ஹெல்மெட் இல்லாம பைக்ல போகலாது, அது ஓகே. உங்களுக்கு வாங்க பைக்கோட லைசன்ஸ் போகல. ஹெல்மெட் இல்ல, லைசன்ஸ் இருக்கா? இருக்கே சார். லைசன்ஸ் இருக்கா? எடுங்க பாப்போம். என்ன ஹெல்மெட் இல்லாம போனது தவறு. லைசன்ஸ் இருக்கு சார். போலீஸ்ல உங்களுக்கு ஃபைன் ஒன்று தரவிடும். மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு சார். மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல, டிரைவிங் லைசன்ஸ். டிரைவிங் லைசன்ஸ். சரி. மேரேஜ் சர்டிபிகேட் வச்சு பைக் ஓடலாம். உங்களோட வைஃபை கூட்டு உலகத்துல எங்கேயும் போகலாம். பைக் ஓடுறதுக்கு இல்ல, பைக்ல போறோம்னா டிரைவிங் லைசன்ஸ் வேணும். டிரைவிங் லைசன்ஸ். லைசன்ஸ் இல்லாம போகலாம். ரைட். இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கா சார்? இன்சூரன்ஸ் போட்டீங்க. அது அடிப்பட்ட பைக்கை திருத்திக் கொள்ளணும் வேணே. அதால இன்சூரன்ஸ் வீட்டு நம்ம அதுவும் வீட்டுல இன்சூரன்ஸ் இருக்கா? அதுவும் வீட்டு பேப்பர்ஸ் இன்சூரன்ஸா? ஓகே. பேப்பர்ஸ்ல இன்சூரன்ஸ் போடுறீங்க. நினைக்கிறேன் எங்களோட பிள்ளைகளுக்கும் வயல் தான் அனுசரணை வழங்குறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கும். ரைட். இன்சூரன்ஸ் ஓகே. வருமான வரி அது இல்ல. ரெவன்யூ லைசன்ஸ் இல்லையா? அப்ப ஓடையில பைக்ல போறதுக்கு ரைடிங் லைசன்ஸ் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், ரெவன்யூ லைசன்ஸ் எடுத்துருக்கணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும்.
அப்படி இல்லாம பைக்ல போகலாம் ரைட் போயிடலாம். அதால நீங்க பைக்கை விட்டுட்டு நடந்து விட்டா போங்க ரைட் சொல்லி தரணும் ஏய் சார் நானும் அதான் பார்த்தேன் ஏதோ மனம் ஒண்ணு வந்தது போய் சொல்லுதான் சார் நேத்தி கொஞ்சம் பீரண்டு குடிக்கத்தானே சார் நேற்று பீரண்டு குடிச்சாலும் அப்படித்தான் நேற்று குடிச்சாலும் வெறி இருந்தேன்டா இன்றைக்கு வாங்கணும் ஓட்டகைலாம் ஏண்டா நீங்க மது போதையில போறதால எங்கட பாதையில போற மற்ற ஆட்களுக்கு தான் அதுல விபத்து ஏற்படலாம் உங்களுக்கு கண்டு இல்லாம போயிட்டு அடிபட்டால் பாதையில போற எங்கட பிள்ளைகள் மற்ற பொதுமக்கள் விபத்தில் ஏற்படலாம் எனவே உங்களை எப்படியும் ஒரு சான்ஸ் சான்ஸ் இல்ல சான்ஸ் எடுக்கலாம் இந்த முறை ஓட்டுக்கு போய் ஃபைனை கட்டிட்டு லைசன்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்து பைக் எடுத்துட்டு போங்க பைக் கொண்டு போய் நீங்க போலீஸ்ல விடுங்க இப்ப இறங்கி நடந்து போங்க வைஃப் படிவா கவனிக்கிறாங்க தண்ணி எடுத்துட்டு வர எல்லாமே நான் வீட்டை போற பாத்து வீட்டை போயிட்டு குளப்படி போயிடல சண்டை பிடிக்கலாம் ரைட் கவனமா போங்க பைக் கொண்டு போய் விடுங்க சண்டை பிடிக்கலாம் இவரை அரெஸ்ட் பண்ணி போட வேணும் சாரி சார் சண்டை பிடிக்கலாம் வீட்டை கவனமா போகணுமே ஏதாச்சும் வீட்டை பிரச்சனைண்டா 119 கால் அடிக்க வேணுமா கம்ப்ளைண்ட் பண்ணணும் ரைட் வீட்டை கூட்டு போங்க கவனமா கவனமா கூட்டு போங்க நாளைக்கு ஆள் சண்டை என்ன சண்டே நாள் ரைட் எனவே